பூட்டி இருக்க. அதானே. இப்ப என்னப்பா செய்யறது? கவலைப்படாதீங்க, இந்த பூட்டை நான் திறக்கிறேன். பழக்கமா? உங்க அண்ணன் சேகர் அடிக்கடி சாவியை தொலைச்சிருவான். பத்தியா, ரெடிமேட் ஓபனர். வாங்க. அண்ணனுடைய ஃப்ரெண்டு உண்மையிலே கெட்டிக்காரர் தாமா. சும்மா ரெடி. சாவி இல்லாம பூட்ட திறக்கிறது ஒண்ணும் கெட்டிக்காரத்தனம் இல்ல. என்ன அங்கே இருந்துட்டீங்க? வாங்க வாங்க. எப்படி வீடு? ஏப்பா எவ்வளவு பெரிய வீடு. ஹாலு, பெட்ரூம், டைனிங் ரூம், மேல் மாடி, சமையக்கட்டு. சமையக்கட்டா? அண்ணன் சமைக்குமா? நானும் சமைப்பேன். ஆனா இன்னைக்கு நீங்க சமையல கவனிங்க. நான் போய் சேகர் எப்ப வரான்னு தெரிஞ்சு வந்துடுறேன். நான் வரட்டுமாமா? யாரையாது புது கொடுத்தனமா? வராத. சேக்கரோட அம்மாவும் தங்கியும் வந்திருக்காங்க, கலந்துக்க. அது எனக்கு கை வந்த கலை. அவங்கள உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரியா? அம்மா, இதுதான் பால்கார பத்மா. வணக்கம்மா. நம்ம வீட்டுக்கு வழக்கமா பால் ஊத்துறவங்க. சரி சரி, நான் கலந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஏமா, இங்க பால் எல்லாம் சௌரியமா கிடைக்குதா? அது எப்படிமா கிடைக்கும்? கிராமத்துல இருக்கிற கறவை மாடுங்க புல்ல திங்குது, திக்கா கறக்குது. பட்டணத்துல இருக்கிறது காய்ச்சல திங்குது, கழுதிங்க. கொஞ்சம் கலப்படமா தான் இருக்கும். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா பேசுற மாதிரி. இந்த பட்டணத்துல வாய் இருந்தாதாம பொழைக்க முடியும். பாத்திரத்தை கொண்டாங்க, அழைச்சிட்டு போறேன். நல்ல சகுனம்மா, வந்த உடனே பால் வந்திருக்கு. பால் காய்ச்சிடுவோமே. ஆமாம்மா, சீக்கிரமா பால் காய்ச்சுங்க, நானும் குடிச்சிட்டு போறேன்.